வீட்டில் பெண்கள் இந்த ஒரு இடத்தில் மட்டும் தப்பி தவறி கூட விளக்கு ஏற்றி விடாதீர்கள். அதுதான் வீட்டு ஆண்களின் வருமானத்தை பாதி குறைத்து விடுமா? நாம் வீட்டில் நிலைவாசலில் விளக்கேற்றும் முறை கூட நம் வாழ்க்கையில் கடன் சிக்கல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்க முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் வாஸ்து மற்றும் ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் இருக்கின்றன. நிலைவாசலின் இடதுபுற தரையில் விளக்கேற்றுவது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அந்த இடம் சூரிய சக்தி குறைவாக உள்ள பகுதியாக இருப்பதால் நம் உடலின் கீழ்ப்பகுதியின் சக்திக்கு அதிர்வாக செயல்படுகிறது. அதனால் நம்மில் எதிர்மறையான சக்தி அதிகரித்து நிதி நெருக்கடி, கடன் சிக்கல்கள் போன்றவையை உருவாகலாம். இந்த இடத்தில் விளக்கேற்றும் நேரத்தில் நேர்மறை சக்தியின் ஓட்டம் பாதிக்கப்படுவதால் வீட்டில் நிதி சிக்கல்கள் பெருகும். மேலும் இந்த விளக்கேற்றும் பழக்கம் கணவனை கடனாளியாக கூட மாறச் செய்ய வாய்ப்புகள் அதிகம். விளக்கேற்ற உகந்த இடம் வீட்டில் உள்ள பெண்களின் நெஞ்சு உயரத்தில் இருக்கும் சுவரில் அமைக்கப்பட்ட விளக்கு மாடமாகும். இவ்வாறு நேராக சுவரில் ஏற்படுத்தப்பட்ட விளக்கு மாடத்தில் தீபம் இருந்தால் நன்மை அதிகம் கிடைக்கும். முக்கோண வடிவ தாமரை கட்டமைப்பிலான ஆன்மீக விளக்கு மாடங்களை ஆன்லைனில் பெற்றுக்கொண்டு சுவரில் பொருத்தலாம். இவை வாஸ்துவுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதால் வீட்டு அமைதி மற்றும் நிதி சுழற்சி நிலைத்திருக்கும். இத்தகைய சரியான விளக்கேற்ற வழிகள் குலதெய்வ அருளையும் கடனில் சிக்காத வாழ்க்கையும் தரும். மேலும் வீட்டில் ஆன்மீக ஒளி நிலைத்து நன்மைகள் பெருகும். இந்த வழிமுறைகள் தானாகவே நம்மை கடன் சிக்கல்களில் இருந்து விடுவிக்கவும் நிதியிலிருந்து தரவும் வழிவகுக்கும். வீட்டில் ஏற்றப்படும் விளக்குகள் சுத்தமான எண்ணெயில் பரிசுத்தமாக உள்ள தாமரை கொப்பகையில் ஏற்றப்பட்டால் அதுவும் பலனை அதிகரிக்க செய்யும். பூஜையின் பின்னர் எரிகின்ற விளக்கு எப்போதும் இடது கைப்பக்கம் இருந்தால் நன்மை அதிகம் என்று நம்பப்படுகிறது. மேலும் வீட்டில் ஒவ்வொரு கார்த்திகை மாசமும் தீபங்களால் வீடு ஒளிரும் போது அந்த ஒளிக்கதிர்கள் நிதியில் நிலை பெறும் சக்தியை தூண்டும். ஒளி என்பது அழகு மட்டுமல்ல, வாழ்க்கையின் சுழற்சியும் மாற்றும் சக்தி கொண்டது. தீப ஒளி என்பது நம் மனதிற்கும் வீட்டுச் சூழலுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கையை உருவாக்கும். ஒவ்வொரு நாள் விழா காலங்களிலும் வீட்டில் விளக்கேற்றி நம் வாழ்வில் ஆனந்தமும் நிதி சுழற்சியும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த பழக்கங்களை விரும்பத்தக்க முறையில் கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் நேரம் மிக முக்கியமானது. பொதுவாக காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அல்லது மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் விளக்கேற்றுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரங்களில் நம் வீடுகளில் ஆன்மீக அலைவரிசை உயர்ந்து இருப்பதால் தீப ஒளியின் சக்தி அதிகம் பரவக்கூடிய சூழ்நிலை அமைகிறது.